வெல்கம் டு ஜஸ்விதா சேனல். இப்போ பன்னீர் தோசை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 1, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை. பிறகு பன்னீரை திருவி வச்சுக்கணும். இப்போ செய்முறையை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கடாயில் பட்டர் ஊற்றி தேவைன்னா கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது காயட்டண்டு வெங்காயம் போடணும். பட்டர் காய்ந்தவுடன் வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி செவக்க வதங்கினா தான் தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு போடணும். நானே மிளகாத்தூள் சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால எதுவும் தேவையில்லை, சீரகத்தூள்லாம் தேவைப்படாது. இப்போ இதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பச்சை வாடை போகணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதக்கணுன்னு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிளகா நெடி போனோடனே பன்னீர் போடலாம். தண்ணி இந்த மாதிரி வற்றின உடனே பன்னீர் போடணும். தண்ணியோடு போட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். இது மாதிரி நல்லா வதங்கினோடனே பன்னீர் போட்டு இறக்கிடணும். பன்னீர் இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இது ஹோட்டலில் சாப்பிட்டா நிறைய ரேட் ஆகும். வீட்லேயே செஞ்சால் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பன்னீர் போட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்ல உடனே கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பிறகு தோசை ஊற்றிட்டு பார்க்கலாம். தோசை ஊற்றி அப்படியே பன்னீரை தடவிடும். இந்த மாதிரி மெலிசாக தோசை ஊற்றி பன்னீர் சுற்றி ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி முருகலாக உடனே திருப்பணும். இந்த மாதிரி தோசையை நல்லா மடக்கி எடுத்துடணும். பன்னீர் தோசை தயார். இந்த மாதிரி இருந்தால் ஹோட்டல் சைட் பன்னீர் தோசை தயார். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க.